இந்த பத்திரிகை மேட்டரை டைப் அடிச்சு காமிச்சிட்டீங்கன்னா நாங்க பார்த்து ஓகே பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஓகே சார். ஏன் சார் இந்த டீட்டெயில் எதுவும் தப்பு இல்லையே? இல்லையே, வீட்லயே 4-5 தடவை நாங்க செக் பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஆமா, நீங்க எது கேக்குறீங்க? ஆச்சரியமா இருக்கு சார். இப்பதான் ஒரு பார்ட்டி இன்விடேஷன் ஆர்டர் பண்ணிட்டு போனாங்க. இதே தேதியில இதே ஏரியாவில் தான் கல்யாணம். இதே வலசரவாக்கம் ராஜாராம் மல்லிகாவோட மூத்த மகள் அவந்திகா தான் பொண்ணு. என்னப்பா சொல்ற? ஆமா சார், ரெண்டுலயும் மாப்பிள்ளை பேரு மண்டபம் பேரு மட்டும்தான் வேற வேற. அவங்க மண்டபம் கூட உங்க மண்டபம் இருக்கிற திருவிழையா தான் இருக்கு. இதோ அவங்க பத்திரிக்கை இது, நீங்களே பாருங்களேன். என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த அண்ணன்? அவந்திகா நம்ம ஃபேமிலில இருக்கிறப்ப எப்படிங்க இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண முடியும்? ஆன்ட்டி, இது அவரோட வேலை மட்டும் இல்ல, அந்த மானங்கிட்ட மாப்பிளையும் அவனோட அப்பனும் சேர்ந்துதான் என்னமோ திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். என் பேரை போட்டு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு என்ன தைரியம் இருக்கும்? ஏதாவது திட்டம் இல்லாமலா இப்படி தைரியமா பத்திரிக்கையில பேரை போட்டு அடிப்பாங்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு உமா. என்ன பெரிய திட்டம் போட்டு போறாங்க? அவந்திகா நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒரு பயலோட மூச்சு காத்து கூட அவ மேல பட முடியாது, தெரியும்ல? இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. அக்கா, அவங்க சும்மா அதையும் இதையும் ஏதாவது பண்ணி குட்டி குழப்ப பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாமாமா. நாம பாட்டுக்கு கல்யாணம் ஏற்பட பார்ப்போம். டேய், அவன் என்ன வேணா பிளான் பண்ணட்டும். இது நம்ம குடும்பத்து கல்யாணம். இதுல யாராலையும் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. நாம நம்ம வேலையை பார்ப்போம். சார், அவங்க கொடுத்துட்டு போட்டோம். ஆனா நாங்க சொன்னபடி நீங்க பத்திரிக்கை அடிச்சிருங்க. ஓகே சார், பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டுறேன். கரெக்ஷன் இருந்தா மட்டும் சொல்லிட்டு போங்க. கப்பனும் இல்ல குப்பனும் இல்லன்னு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவர் வேலையை காட்டுறாரா? அவர் அப்படியே சும்மா விட்டா மேல மேல ஏறிக்கிட்டே தான் போவாரு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். இங்க பாருங்க அவந்திகா, நீங்க பாடி கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காதீங்க. கோவப்படாம சும்மா இருக்க சொல்றியா? அவர் ஏன் பேரை யூஸ் பண்றாரு. என் பெர்மிஷன் இல்லாம இப்படி பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இந்த விஷயத்துல யாரும் என்ன தடுக்க வேண்டாம். இன்னைக்கு அந்த ஆள நானு பாத்துருவோம். கார் சாவி கொடு நடராஜ். நல்ல 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். கார் சாவியை கொடு, சீக்கிரம் எடு. நல்ல 4 கேள்வி கேட்டாதான் மனசு ஆறும். கொடு. அவந்திகா, அவந்திகா. போட்ட குண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிருஷ்ணா, உமா, இன்னையில இருந்து உங்க நிம்மதி தொலைஞ்சு தலைய பிச்சுக்கிட்டு அலைய புரிங்க. அதுக்கு தான் அடுத்து திட்டம் வச்சிருக்கேன். ஏண்டி, காசு இருக்குங்கிறதுக்காக தெருவுல தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருவியா? பொம்பளை பிள்ளைனா கொஞ்சம் பொறுப்பு வேண்டாம்? ஏற்கனவே பொறுப்பு இல்லாம வளர்த்திருக்கேன்னு உங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுல இந்த வேலை செஞ்சுட்டு வந்திருக்கியா? பெத்த பாவத்துக்காக அதையும் நானே வாங்கி கட்டிக்கிறேன். ஐயோ அம்மா, அததான் ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காரு. 3 மணிக்கு தரதா சொன்னாருன்னு சொன்னேனேமா. அதுக்குள்ள ஏமா இப்படி குதிக்கிற? ஆமாண்டி, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் குதிக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம தொலைச்சிட்டேன்னு வந்து நிக்கிற. இத பாரு, 40,000 40,000. அது என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போமா, பர்த்டே அதுமே என்ன நல்லா திட்டு. அப்பதான் இந்த வருஷம் ஃபுல்லா அமோகமா இருக்கும். திட்டணும்னு திட்டலடி. அவந்திகா விஷயத்துல உங்க அப்பா ஆடின ஆட்டத்துல நானே பதறி போயிருக்கேன். உனக்காவது நல்லபடியா எல்லாமே நல்லதா நடக்கணும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. அதான் 4 வார்த்தை பேசிட்டேன். சரி சரி, பிறந்த நாள் அதுவுமா முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்காத. கரெக்டா 3 மணிக்கு போய் அந்த போனை வாங்கிட்டு வர வழிய பாரு. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். என் செல்லடி நீ. ஏங்க, எங்கங்க போயிட்டு வரீங்க? இளவு வீட்டுக்கு போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. நீங்க எங்கேயோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சு?
பூமிகா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதமா? இன்னைக்கு எதுக்கு? ஓடி போறதுக்கு. ஏன் அப்பா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குறேன்? உங்களுக்கு என்ன? அப்பா மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு என்னோட பர்த்டேப்பா. ஒவ்வொரு வருஷமும் நீங்க தான் எனக்கு முதல்ல விஷ் பண்ணுவீங்க. இந்த வருஷம் இது வரைக்கும் நீங்க விஷ் பண்ணவே இல்லப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். உங்க அக்கா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. உனக்கெல்லாம் அப்பனோட ஆசீர்வாதம் எதுக்கு? பாப்பா. என்னங்க நீங்க? பெத்த பொண்ணு ஆசீர்வாதம் கேக்குறா. பிறந்த நாள் அதுவுமா அவளை திட்டிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க 3 பேரும் கூட்டு கலவனீங்க. எப்ப வேணாலும் எனக்கு எதிரா என்ன வேணாலும் பண்ற தைரியம் உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் சிரிச்சு பேசினா மண்டை மேலேயே ஏறி ஆட்டம் போடுவீங்க. உங்ககிட்ட எல்லாம் இப்படி தாண்டி பேசணும். முதல்லயே இப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு அடக்க ஒடுக்கமா நான் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு நீங்க வாழ்ந்திருப்பீங்கல்ல. இனிமேல் இருக்கடி உங்களுக்கு. அப்படி போடுறா, அதான் கரெக்ட். என்ன பேச்சு பேசுறா பாத்தியாடா? பொம்பளை புள்ளனா இப்படி பேசித்தாண்டா வளர்க்கணும். உங்க அப்பா இப்படிதான் உங்களை வளர்த்தாரா? அப்புறம் எப்படி நீங்க அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி பேசுறீங்க? ஏய், ஓவரா பேசினா ஒரே அரை கண்ணை திரும்பிடும். போடி உள்ள. இந்த மனுஷனுக்கு ஏதோ கிறுக்க பிடிச்சு போயிருக்குடி. இவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்ட பாரு. நீ தாண்டி பைத்தியக்காரி. வாடி போலாம் உள்ள. போடி, கூட்டிட்டு போ. இவகிட்டே சொல்லி வளர்த்து வை. இவ அக்கா மாதிரி ஏதாவது பண்ணா இவனுக்கு இருக்கு. வாடி. அம்மா, அக்கா, கண்ட நாயெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள வருதுன்னு கேளுக்க. ஏண்டி, அதான் அப்பனும் வேணாம் ஒண்ணும் வேண்டான்னு ஓடி போனல நீ. இப்ப எதுக்கடி வந்திருக்க? நீ வாய மூடு கேள்வி. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே உன்னை உள்ள தள்ள சொல்லிருக்கணும். சும்மா கை நாட்ட வாங்கிட்டு அனுப்புனது தப்பா போச்சு. இவர்கிட்ட நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்த ஒரு பக்க காதை அறுத்துருவேன். என்ன மிஸ்டர் ராஜாராம், உங்களுக்கு நான் மகளும் இல்ல, நீங்க எனக்கு அப்பாவும் இல்லன்னு ஆயிடுச்சுல. அப்புறம் எதுக்கு என் வாழ்க்கையில தொடர்ந்து இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கீங்க? என்ன வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் பத்தாதா? மொத்தமா நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புனாதான் திருந்துவீங்களா? உனக்கு இப்ப என்னடி வேணும் ஓடுகாளி? உங்க தலையை வெட்டி கொண்டு போகணும், தருவீங்களா? ஏண்டி, அப்பங்கிட்ட பேசுற மாதிரியா பேசுற நீ? யார் அப்ப? இவரா? பெத்த மகளோட வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைக்கிறாரு. சாதி வெறி பிடிச்சு அலையிறாரு. இவரா எனக்கு அப்பா? ஏன் அவந்திகா, என்னடி விஷயம்? ஏன் இப்படி வந்து கத்துற? என்ன விஷயம்னு கேட்டுட்டு போகதான் வந்தம்மா. எங்க மாமனார் வீட்ல எனக்கும் நட்ராஜ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல உன் புருஷன் உள்ள வந்து குட்டைய குழப்பறாருமா. நாங்க எங்க பத்திரிக்கை அடிக்கிறோமோ அதே பிரஸ்ல வந்து அந்த மானங்கிட்டவனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு என் பேரை போட்டு அதே தேதியை போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்காருமா இந்த ஆளு. இப்படி எல்லாம் செஞ்சா என் கல்யாணத்தை தடுத்துடலான்னு தப்பு கணக்கு போடுறாரு. என்னங்க, எதுக்குங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? அவதான் போய் தொலைட்டோன்னு தலைமொழிட்டமே. நீ தலைமுழுகனா என்னால விட்டுற முடியுமா? எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா. என்ன மட்டும் இல்லாம அந்த மாப்பிளைய ரோட்ல வச்சு அவமானப்படுத்திருக்கா. பதிலுக்கு நான் ஏதாவது பண்ண வேணாமா? என்ன இப்ப என்ன பண்ண போறீங்க? வெறும் பத்திரிக்கையில பேரை போட்டுட்டா நாங்க பயந்துருவோமோ? அன்னைக்கு நீங்க வீடு புகுந்து என்ன தூக்க வந்தப்போ உங்க கை கால்களுக்கெல்லாம் சேதம் இல்லாம அனுப்பி வச்சாங்களே, எதுக்காக? என்னோட அப்பன்னு இறக்கப்பட்டதா? என்னோட மாமனார் வீட்டு பவர் தெரியாம நீங்க விளையாடுறீங்க மிஸ்டர் ராஜாராம். ஜாக்கிரதை. என்னடி பெரிய பவரு? ஊருக்குள்ள அவன் மட்டும் தான் பெரிய மனுஷனா? அடுத்தவன் பெத்த பொண்ணு அவன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கானே, அசிங்கமா இல்ல? அவன்லாம் ஒரு பெரிய மனுஷனா? உன்கிட்ட நான் பேச தயாரா இல்ல. மரியாதையா வெளியே போ. போறதுக்கு தான் வந்தேன். உன் வீட்டுல மான உழவு இருப்பாளா? என் பேரை போட்டு எதுக்கு இப்ப பத்திரிக்கை அடிச்சீங்க? அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. என்னடி உன் பேரு? அத யாருமே யூஸ் பண்ண கூடாதுன்னு ரைட்ஸ் வாங்கியிருக்கியா? ஊருக்குள்ள அவந்திக்கானா அது நீ மட்டும்தானா? ஒரு நாய்க்கோ கழுதைக்கோ கூட அவந்திக்கான்னு பேரை வச்சு ஏன் மாப்பிள்ளைக்கு கட்டி வைப்பேன்.
அத கேட்கறதுக்கு நீ யாரு? எதுவுமே வேண்டாம். உன் வயசுல ஒரு பொண்ணை தத்தெடுத்து அவளுக்கு அவந்திக்கான்னு பேரை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். என்னோட மொத்த சொத்தையும் அவளுக்கே எழுதி வச்சிருவேன். அதுக்கு என்ன இப்ப? ரொம்ப கடுப்பா இருந்தா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. அதான் இருக்காரே உன் Facebook இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடு. என்ன செய்யறான்னு பாத்துறேன். அவ்வளவு பயம் விட்டு போச்சா உங்களுக்கு? எங்க வீட்டு வாசல்ல இருந்து பொடனில கால் பட ஓடுனதெல்லாம் மறந்து போச்சு போல இருக்கு. இங்க பாருங்க ராஜாராம், உங்களால எங்க கல்யாணத்துக்கு எந்த விதத்திலயாவது இடைஞ்சல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்ல இருக்கிற 5 ஆம்பளைங்களும் சேர்ந்து உங்க உடம்புல உயிரே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. இத பாரு, இந்த பூசாண்டிக்கெல்லாம் நான் பயப்படுறவன்ல. நான் செய்யறது அப்படிதான் செய்வேன். உன்னாலேயே அந்த கிருஷ்ணனாலே என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க. போடி. இன்னும் எதுக்கடி நிக்கிற? அதான் சொல்லிட்டான்ல, அவன் என்ன உன் கைய கால கட்டி தூக்கிட்டு வந்தானா, இல்ல அவன் சொல்ற மாப்பிள்ளைக்கு நீ தாலி கட்டிக்கணும்னு சொன்னானா? அவன் சொன்ன மாதிரி ஒரு நாய்க்கோ கழுதைக்கோ கூட அந்த பேரை வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறான். தாலியே கட்டலியா, அதுக்குள்ள மாமனார் வீட்டு பெருமைய பேச வந்துட்டா. போடி போடி வெளியில போடி. ஹே கழுவி, என்ன பழி வாங்குறியா? உன்னை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு என்ன பதிலுக்கு அனுப்ப பாக்குறியா? இல்லன்னு சொன்னாலும் இந்த ஆள் ஏன் அப்ப. இவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. எவன் சொன்னது? நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகளும் இல்ல. தலைமொழிகி ரொம்ப நாளாச்சு. மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்தவா? நீயே முடிவு பண்ணிக்க. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, நீ எதுக்கு மழற? இவரோட பூச்சாண்டித்தனத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க ஏன் மாமனார் வீட்டுக்காரங்க கிடையாது. மிஸ்டர் ராஜாராம், பத்திரிக்கையில பேரை போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கும் நடராஜுக்கும் நடக்கிற கல்யாணத்தை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா மறுபடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிப்பீங்க. ஜாக்கிரதை. என்னடா இந்த சுப்பு என்ன காணோம்? நேரம் வேற ஆகுது. அம்மா இப்பதான் ஃபோன் பண்ண வர்றேன்னு சொல்லியிருந்தான். வர்ற நேரம் தான் வந்துருவான். என்னமோ போ. என்னடா இந்த ஆளு வந்துருவான், இருமா பார்க்கலாம். என்னப்பா கண்ணா? வணக்கம், வாங்க. வந்துட்டேன்பா. என்னப்பா? அம்மா உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. சரி 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 வாங்க. சரி. ரொம்ப லேட் பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. என்ன சுப்பு, வழக்கமா நீ முன்னாடி வந்துட்டு எங்களுக்காக காத்துட்டு இருப்ப, இன்னைக்கு எங்களை காக்க வச்சுட்டு நீ லேட்டா வர. கோச்சுக்காதக்கா, அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன ஏதாவது தெரிஞ்சதா? என்ன நடக்குது? அக்கா, நான் சொன்ன மாதிரியே அவங்க இன்விடேஷன் அடிக்க கொடுத்துட்டு இங்க கிருஷ்ண வீட்ல என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. நீங்க தான் சொல்லணும். எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்குது சுப்பு. உமா குடும்பத்துல இப்பதான் குழம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சேலை எடுக்கணும், நகை எடுக்கணும்னு எத்தனையோ வேலை இருக்கே. அதுல எல்லாம் புகுந்து நாம போடுற போட்ல நாம நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கும். கவலைப்படாத. இப்படிதான் திலீபங்கலத்துல நம்ம பிளான் பண்ணோம். கடைசியில எல்லாமே கூடி வர மாதிரி இருந்து எல்லாமே மாறி போச்சு. இந்த பாரு, இதுலயும் அது மாதிரி எதுவும் நடக்காம கரெக்டா உட்காந்து நாம பிளான் பண்ணுவோம். கண்ணா, அதான் இந்த தடவை நான் கூட இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அக்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல மட்டும் என்ன நடந்துற போகுது? அவங்க நிம்மதி மட்டும் கேட்டா போதுமா? அவங்க சொத்து வேணாம்? இங்க பாரு சுப்பு, நிம்மதி கெட்டாதான் சொத்து வரும். புரியலையே அக்கா. சுப்பு, நம்ம மெயின் நோக்கமே அந்த வீட்ல இருக்கிற அண்ணன் தம்பிங்க 4 பேரும் சுக்கு நூறா செதறி போகணுங்கிறதுதான். அவனுங்க பிரியறதுக்கு காரணமா ஒவ்வொரு கல்யாணத்தையும் நான் யூஸ் பண்ண போறேன். ஏற்கனவே திலீபனோட கல்யாணத்தை வச்சு அவன் அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சிடலாம். அவன் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா 4 பங்கா இருக்கிற சொத்து 3 பங்கா மாறிடும் நான் கணக்கு போட்டேன். எங்க அதுதான் நடக்காம போச்சே. இப்போ அந்த நடராஜ் பையனும் வீட்டை விட்டு ஓடிடுவான்னு பார்த்தேன். அந்த பயந்தாக்குழி பைய
அவந்திகா கழுத்துல தாலிய கட்டாம இருந்திருக்கா. இனிமே இந்த பயல்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தான் அந்த ராஜாராம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்க. நீ பாத்துக்கிட்டே இரு சுப்பு, இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. அம்மா என்னம்மா பேசுற? அவங்க 4 பேரையும் பிரிச்சுட்டா அந்த சொத்து நம்ம கைக்கு வந்துருமா? வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. டேய் கண்ணா, அடுத்து நீ அவங்களோட பிசினஸ்குள்ள நுழையணும். அதுவும் கூடிய சீக்கிரமே நுழையணும்டா. அது எப்படிமா? இருக்கிற பிசினஸ் தான் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்களா? பிசினஸ்க்குள்ள நான் நுழையறதை விடு. அவங்க ஆபீஸ்ல என்ன வாட்ச்மேனா கூட சேர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடக்கிறது ஏதாவது சொல்லு. நடக்கணும்டா, நடத்தி காட்டணும். நடக்கணும்ன்ற வெறி இருந்தா கண்டிப்பா நடக்கும். யோசிச்சு பாரு, அன்னைக்கு நான் கொடுத்த நகை தானடா இன்னைக்கு லாரி லாரியா மாதிரி அவங்க ஆபீஸ் முன்னாடி நிக்குது. அம்மா அது உனக்கு எனக்கு புரியுதுமா. ஆனா இங்க எப்படி அதெல்லாம் தெரியலையே. இவர் தான் அவருக்கு லாரி ஓட்ட கத்து கொடுத்தாரு. இன்னைக்கு என்னடானா கிருஷ்ணா தமிழ்நாட்டுல பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறாரு. இவரு அவர் பின்னாடியே கையை கட்டி நின்றுட்டு இருக்காரு. என்ன சொல்ல, நாம இப்படி நிலைமையில் இருக்கணும் கொஞ்சம் கூட அவர் யோசிச்சு பாக்குறதே இல்ல. டேய், உங்க அப்பாவை விடுறா. 20 வருஷத்துக்கு முன்னாடியே மாத்த முடியாத அவரோட மனச இனிமேலா மாத்த முடியும்? இங்க பாரு, அவரோட உதவி இல்லாமையே அந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும். அந்த சொத்து நம்ம கைக்கு வரணும்னா அத நிர்வாகம் பண்ற இடத்துல நீ இருக்கணும்டா. அதுக்கு முதல் ஸ்டெப்பா நீ அங்க வேலைக்கு போகணும். வேலைக்கா? அதுக்கான ஏற்பாடுதான் நான் இப்ப பண்ண போறேன்டா. ஒரு பக்கம் அந்த குடும்பத்தை கெடுக்கிற காரியத்தை நான் பாத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் நீ ஆபீஸ்ல இருந்துகிட்டு அந்த தொழிலை கெடுக்கிற வேலையை பாரு. கண்ணா, அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட் கண்ணா. அக்காவும் அந்த கிருஷ்ணனை வாய்க்கு வாய் அண்ணான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த கிருஷ்ணனும் அக்காவை தங்கச்சி தங்கச்சின்னு பாசமலர் ரேஞ்சுக்கு கூப்பிட்டு இருக்காரு. அம்மா போய் உனக்காக ஒரு வேலை கேட்டா மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அட ஒரு மேனேஜர் வேலை வேணாம்பா, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையாவது உனக்காக கன்ஃபார்மா போட்டே கொடுப்பாரு, கண்டிப்பா செய்வாரு. நீ போய் கேளுக்கா. இல்ல சுப்பு, நேரடியா அப்படி கேக்குறது முறையும் இல்ல. அதுவும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான வேலையும் இல்ல. அந்த குடும்பம் முதற்கொண்டு என் வீட்டுக்காரர் வரைக்கும் இவனை குடிகாரன் தான் பேர் வச்சிருக்காங்க. இப்ப போய் என் பிள்ளைக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டா அது எனக்கு தான் அவமானம். அது மட்டும் இல்லம்மா, அந்த கிருஷ்ணனை என்ன நம்பி வேலை கொடுத்தாலும் உன் புருஷன் என்ன விட்டுருவா போறாரு. இவனை நம்பி வேலை கொடுக்காதீங்க, இவன் உருப்படாத பையன்னு இவரை என்ன வேலையை விட்டு துரத்தி விட்டுருவாரு. வீட்டுக்குள்ள வில்லனை வச்சுட்டு நான் எங்க போய் வேலை கேட்கறது? டேய், அதனால தாண்டா அம்மா வேற ரூட்ல போறேன். நான் கேட்காமலே அவங்களா உனக்கு வேலை கொடுக்கற மாதிரி செய்ய போறேன். அதுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு. அத நான் உடனடியா செயல்படுத்த போறேன்டா. ஏம்மா, அவங்களா எனக்கு வேலை கொடுப்பாங்களா? நடக்கிறத பேசுமா. டேய், இந்த ஈஸ்வரி நினைச்சா நடத்தாம விடமாட்டா. அம்மா இப்பவே கிளம்பி போய் உன்னோட வேலைக்கான ஏற்பாட்டா கவனிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சுபு, அக்கா, அடுத்தடுத்த கட்டத்துல என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அதுபடி செஞ்சா போதும். சரி, நீ இப்ப கிளம்பு. சரிக்கா, நான் புறப்படுறேன். கண்ணா வரேன். சரி வாங்க சுப்பு. நான் வரேன்க்கா. கண்ணா, நீ வீட்டுக்கு போ. அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். நான் வர வேணாமா? இல்லடா, அம்மா பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். அவர் பேசுறத நேர்ல கேட்டாதான் நீங்க நம்புவீங்க ஆண்டி. பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியா பேசுறாரு? அவந்திகான்னு நாய்க்கு கூட பேரை வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்றாரு. அவந்திகான்னு இந்த உலகத்துல நீ ஒருத்திதான் இருக்கியான்னு கேக்குறாரு. அவர்கிட்ட எனக்கு ஏண்டா பேசணுமோன்னு ஆயிடுச்சு. பெத்த அப்பாவால இப்படி எல்லாம் கூட பேச முடியுமா? இது மட்டுமா, என் பேரை வச்சு பத்திரிக்கை அடிச்சத எவனும் கேட்க முடியாதுன்னு வேற சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருன்னு சவால் விடுறாரு. அவர் அப்பாவா இல்ல சினிமா வில்லனான்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. என்ன வேணாலும் பேசிட்டோம் நீ, நாங்க இருக்கோம்ல. அவர் ஒண்ணும் பண்ணிட முடியாது. அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவந்திகா, உன் அப்பா என்ன வேணா பேசட்டும், உன் வேலையை மட்டும் நீ பாரு. இப்ப கூட நீ எதுக்காக அவர்கிட்ட போய் பேசுனேன்னு தான் எனக்கு தோணுது. அவந்திகா, உங்க அப்பா கிட்ட சண்டை போட போறேன்னு வேகமா போனிய, என்னாச்சுமா? அவர் என்ன சொன்னாரு?
அண்ணே அத பத்தி தானே அவன் பேசிக்கிட்டு இருக்கா. அவந்திகாவோட அப்பா கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம பேசியிருக்காருண்ணே. முடிஞ்சா போலீஸ்க்கு போகணும்னு சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன். போலீஸ்க்கு போனாரா? ஆமா. அவரை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒரு அப்பா தான் பெத்த பொண்ணுக்கு எதிரா இத்தனை வேலை பண்ணுவாரா? சாதி வெறி அந்த அளவுக்கு ஒருத்தர் கண்ணை மறைக்குது.